Hi guys, welcome back to Phoenix Academy. Today I am going to throw light on simple future. So simple future அப்படின்றது simple presentஐ விடவே நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்ம simple presentக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜ் பார்த்துருவோம். இப்போ ஒரு சயின்டிஃபிக் தியரிஸ் வந்தது அப்படின்னா simple present யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து யூனிவர்சல் ட்ரூத்துக்கு லைஃப் காமெண்ட்ரிஸ், லைஃப் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய யூசேஜ் வந்து நமக்கு இருந்தது. பட் சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லா இடங்களையும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கம்பேர் டு சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் ஃபியூச்சர் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் டைவ் இன். சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி V1 verb தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுலையும் V1 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபியூச்சர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக வில் ஆர் ஷேல் அப்படின்றத ஆட் பண்ணணும். இது வில்லா இல்லை ஷேலா அப்படின்றது அது அக்கார்டிங் டு த பர்சன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ வி வர இடங்களில் நம்ம வந்து ஷேல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் த பர்சன் யூ, ஹி, ஷி, இட் அண்ட் தே அப்படிங்கிற எனி பர்சன் வந்தாலும் நம்ம வந்து வில் அப்படிங்கிறதான் வந்து யூஸ் பண்ணணும். ஐவி வந்தால் ஷேல் யூஸ் பண்ணுன்றதும், ரெஸ்ட் ஆஃப் த பர்சன் வரும்போது வில் யூஸ் பண்ணுன்றதும் நம்ம காமன் யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய இடங்களில் வந்து ஐவிக்கு வந்து வில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த ரிமைனிங் பர்சனுக்குமே கூட நம்ம ஷேல்ன்றது யூஸ் பண்ணலாம். பட் இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் வந்து அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓல்டு இங்கிலீஷ் புக்ஸில் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிறதுக்கெலாம் கூட ஷேல்ன்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஐ ஷேல் பை த பைக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் ஒரு பைக் வாங்குவேன் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உறுதியாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் இது பண்ணுறேன். இப்போ நான் மும்பை போனால் உங்களுக்கு அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், இஃப் ஐ கோ டு மும்பை ஐ வில் பை த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஃபார் யூ. நான் வந்து கட்டாயம் உங்களுக்கு அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் வந்து இட்ஸ் லைக் அ ப்ராமிஸ். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இதை வந்து உறுதியாக செய்வேன்னு சொல்லிட்டு யூ ப்ராமிஸ் தெம். அந்த மாதிரி இடங்கள் வரும்போது ஐ வில் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இதே ஜெனரலாக நம்ம பேசுகிறோம், நான் இதை பண்ணுவேன், நாளைக்கு எக்ஸாம் எழுதுவேன், நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், அந்த மாதிரி இடங்களில் வந்து ஐ ஷேல் அப்படிங்கிறதான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த பர்சனுக்கு வந்து ஷேல் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலுமே வில் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஜெனரலாக யூஸ் பண்ணுறதுனால வில் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே ஆக்டாக இருக்கும். லெட்ஸ் see some examples. First one, my brother and his friends will play football tomorrow. ஸோ நாளைக்கு வந்து என்னோட பிரதரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே மை பிரதர் அப்படிங்கிறோம், இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளூரல் இல்லையா, 2 பேர் இருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ப்ளூரல் இருக்குது. இது வந்து நம்ம தே தான் இல்லையா, தேன்றதுல வர்றதுனால நம்ம வில்ன்றது இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மை பிரதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வில் பிளே ஃபுட்பால் டுமாரோ. ஹீ வில் அக்செப்ட் த லெட்டர். அவர் வந்து இந்த லெட்டரை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு மெயில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயிலை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா ஹீ வில் அக்செப்ட் த லெட்டர். இதில் ஃபார்மேட் நமக்கு தெரியும், வில்ன்றது அதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. வேர்ப் என்னவோ அதை அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம எஸ் அப்படிங்கிறதும் ஆட் பண்ண தேவையில்லை. சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம ஹீ ஷீட் வர இடங்களில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வில் ஆர் ஷால் அப்படிங்கிற ஆக்சிலரிஸ்க்கு அடுத்து யூஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து வேர்ப் ஒன்றா தான் இருக்கணும். நம்ம கண்டினியூஸில் கொடுக்கணும் அப்படின்னா கூட ஃப்யூச்சர் கண்டினியூஸில் நம்ம சொல்லுவோம். கண்டினியூஸில் கொடுக்கணுன்னா கூட வில்க்கு அப்புறம் டைரெக்டாக அக்செப்டிங் நம்ம கொடுக்க மாட்டோம். அது ரெண்டுக்கும் இடையில வந்து பீன்றதை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஐஎன்ஜின்றது கொடுப்போம். ஐ ஷால் பி ரிவைசிங் அந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வில் ஆர் ஷால் வர இடங்களுக்கு அடுத்து எப்போவுமே இங்கிலீஷில் நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணணும். ஐ ஷால் ரிவைஸ் த லெசன். நான் வந்து லெசன்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுவேன், ஷால் ரிவைஸ். வி ஷால் சேவ் த பேபி. ஸோ ஐவி வந்ததுன்னா நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். வி ஷால் சேவ் த பேபி. நாங்கள் வந்து இந்த குழந்தையை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ வில் ரிமூவ் த ஸ்டெயின். இப்போ வந்து ஒரு கிளாத்தில் வந்து ஒரு ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க. யூ வில் ரிமூவ் த ஸ்டெயின். நீ தான் அந்த ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ வில் ரிமூவ் த ஸ்டெயின்.
இப்போ இது எல்லாத்துலேயும் என்னென்னா வில் ப்ளஸ் V1 வில் ப்ளஸ் V1 ஆர் ஷேல் ப்ளஸ் V1 அப்படிங்கிற ஃபார்மேட் தான். இட்ஸ் டூ ஈஸி. இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஃப்யூச்சரில் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நான் நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறேன் அப்படி நியர் ஃப்யூச்சரில் ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயங்கள் சொல்லும் போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கோயிங் டுங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து வீடியோ கார்டில் கொடுத்துருக்கேன். அந்த நியர் ஃப்யூச்சரை எப்படி இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ தம்ஸ் அப். ஸ்டே டியூன்ட். See you then. Bye.